சட்டமன்றத்தில் ஒரு அரசு மெஜாரிட்டியை நிரூபிக்கணும்னா என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றதுக்காக நேரடியாக விளக்கறதுக்காகவே தமிழக சட்டமன்றத்துக்குள்ளே வந்திருக்கோம். நீங்க பார்க்கலாம், இந்த பக்கம் இருக்கவங்கலாம் ஆளுங்கட்சி முதலமைச்சர் ஜோசப் தலைமையில் அமர்ந்திருக்கக்கூடிய 108 எம்எல்ஏக்கள் வெற்றி பெற்று வந்திருக்காங்க. அந்த எம்எல்ஏக்கள் மற்றும் மற்ற எம்எல்ஏக்கள் விசிகா உள்ளிட்ட அமர்ந்திருக்கக்கூடிய இடம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின், அதே போல எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள், சௌமியா உள்ளிட்டோரெல்லாம் அமர்ந்திருக்கக்கூடிய இடம். இந்த இடம் வந்து எதிர்க்கட்சி. அதே போல நீங்க பின்னாடி பார்க்கலாம், சபாநாயகர் அமர்ந்திருக்கக்கூடிய ஜேசிடி பிரபாகர் பகிர்ந்திருக்கக்கூடிய இடம். இதுதான் தமிழக சட்டமன்றம். இந்த சட்டமன்றத்தில் நம்பிக்கை வாக்கெடுப்பு இன்றைக்கு எப்படி நடைபெறும் என்பது குறித்து பார்க்கலாம். சரியாக காலை 9:30 மணிக்கு பேரவை தொடங்கியதும் சபாநாயகர் ஒரு அறிவிப்பை வெளியிடுவார். அதாவது ஜோசப் விஜய் தலைமையிலான அரசு நம்பிக்கை கோரி தீர்மானம் கொண்டு வருகிறது என்று சொல்வார்கள். ஆங்கிலத்தில் கான்ஃபிடன்ஸ் மோஷன் என்று சொல்வார்கள். முதலமைச்சர் தொடக்க உரை ஆற்றுவார். நான் இது போன்று இருக்கிறேன், இது போன்று எனக்கு ஒரு நம்பிக்கை தீர்மானத்தை கொண்டு வருகிறேன் இந்த அரசு மீது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தீர்மானத்தை கொண்டு வர, அதற்கு பிறகு வாக்கெடுப்பு நடத்தப்படும். வாக்கெடுப்பு என்றால் எண்ணி கணித்தல் என்று சொல்வார்கள். ரெண்டு விதமான இருக்கு. குரல் வாக்கெடுப்பு, சாதாரண மசோதாக்கள் நிறைவேறினா குரல் வாக்கெடுப்பு. இது போன்று ஒரு அரசு மெஜாரிட்டியை நிரூபிக்க வேண்டும் என்று சொன்னால் இது வந்து அப்சல்யூட் மெஜாரிட்டி. நிறைய பேர் கேட்பாங்க, தமிழக சட்டமன்றத்தில் திருச்சி கிழக்கு கழிச்சிட்டா 233 தான் இருக்கு, திருப்பத்தூர் எம்எல்ஏ வந்து வாக்களிக்க கூடாதுன்னு கோர்ட்டு சொல்லியிருக்கு, அப்படின்னா 232 பாதி இருந்தா போதுமா, 116 இருந்தா போதுமான்னு கேட்பாங்க. ஆனா அப்படி கிடையாது. இது வந்து 118 எம்எல்ஏக்கள் இருந்தால்தான் இந்த அரசாங்கம் தொடர முடியும். இது வந்து சட்டப்பேரவை விதி கூறுகிறது. இதற்கு முன்பு எடப்பாடி பழனிசாமி நிரூபிக்கும் போதும் இதேதான் நடைபெற்றது. அப்புறம் எப்படிங்க இதுல வாக்களிப்பாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, முதல்ல வந்து எண்ணி கணித்தல், எட்ஸை கவுண்ட் பண்றதுக்கு பேர் தான் எண்ணி கணித்தல்னுவாங்க. சட்டப்பேரவை 6 பகுதிகளாக பிரிக்கப்படும். பாக்ஸ் 1, பாக்ஸ் 2, பாக்ஸ் 3. பாக்ஸ் 1ல முதலமைச்சர் உட்பட இருப்பாங்க, 25 பேர் இருப்பாங்க. அதே போல 25, ஒரு 30, இந்த பக்கம் 34, அது மாதிரி 6 பாக்ஸா பிரிச்சுருவாங்க. முதல்ல இந்த நம்பிக்கை தீர்மானத்தை ஆதரிப்பவர்கள் எத்தனை பேர் என்று கேட்பார்கள். முதலில் இருப்பவர்கள் எந்திரிக்க வேண்டும். எதிர்ப்பவர்கள் எத்தனை பேர் என்று கேட்பார்கள். அதையும் நோட் சொல்லுவார். அவர் சபாநாயகர் சொல்வார், 22 பேர் இதை ஆரம்பிச்சிருக்காங்க, குறிப்பாக ஒரு 3 பேர் வந்து எதிர்த்திருக்காங்கன்னு சொல்லி கணக்கு போட்டுவார். இதே போன்று 6 இதுவும் வந்து பண்ணுவாங்க. இதற்கு முன்பாக இன்று காலையிலே வந்து பார்த்தீங்கன்னா அவை காவலர்கள் அனைத்து வாயில்களிலும் மூடப்படும். அதே போல திரைசீலைகள் இட்டு இந்த அவை பேரவை முழுவதுமாக மூடுவார்கள். அதே போல மொபைல் போன் உள்ளிட்ட எந்த கெசட்டும் எடுத்துட்டு போகக்கூடாது. இது போன்ற உத்தரவுகள்லாம் பிறப்பிக்கப்பட்டிருக்கும். எனவே இந்த எண்ணிக்கணித்தல் முறையை பொறுத்தவரை 6 பகுதிகளிலும் எடுக்கப்படும். அதே போல இந்த தீர்மானத்தை ஆதரித்தவர்கள் எத்தனை பேர், எதிர்த்தவர்கள் எத்தனை பேர், இதுல வந்து நடுநிலை வகிக்குவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. நடுநிலை, நான் யாருக்கும் வாக்களிக்கவில்லை, நடுநிலையாக இருக்கிறேன் என்று சொன்னால் அவருடைய எண்ணிக்கையும் கணக்கில் சொல்லப்படும். ஆனால் அவர் மெஜாரிட்டிக்கான நம்பர்ஸ்ல கணக்கிட மாட்டாங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தீர்மானம் வெற்றியா தோல்வியா என்பதை அறிவிப்பார்கள். நம்ம இப்ப இருக்கக்கூடிய கணக்குக்கு போகும் பட்சத்தில் தற்போது டிவிக்கு இருக்கக்கூடிய நம்பர்ஸ் வந்து 105. ஏன்னா சபாநாயகர் ஒருவர் போய்விட்டார், எம்எல்ஏவால் ஒரு எம்எல்ஏவால் வாக்களிக்க முடியாது, திருச்சி கிழக்கு வேக்கண்ட். அதே போல 105 கடத்த விட்டது. விடுதலை சிறுத்தைகள், லெப்ட் பார்ட்டிஸ், காங்கிரஸ் உள்ளிட்டவர்கள் 13 பேர் இருக்கிறார்கள். அதை நம்ம கூட்டினாலே 118 கிடைத்து வருகிறது. இந்த அரசுக்கு மெஜாரிட்டி கிடைத்து வருகிறது. இதையும் தாண்டி அவர்களுக்கு ஆதரவு இருக்கிறது. ஒருவர் மன்னார்குடி எம்எல்ஏ ஆதரவு தருவதாக சொல்லிவிட்டார். எனவே 119 இருக்கிறது. மற்றபடி மற்ற எம்எல்ஏக்கள், குறிப்பாக எதிர்க்கட்சி தலைவரை பொறுத்தவரை அவருடைய கொறடா வந்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அவர்கள் எதிர்த்து வாக்களிப்பதாக தெரிகிறது. அதே போல ஆளுங்கட்சியும் இதில் முக்கியமான கொறடாவாக நியமிக்கப்பட்டு சபரிநாதன் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். நாளைக்கு அனைத்து எம்எல்ஏக்களும் வர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அவர்களும் வருவார்கள். அவர்களுக்கு பொறுத்தவரை இந்த கொறடா உத்தரவு என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. கடந்த காலங்களில் கொறடா உத்தரவு மீறப்பட்டதால் 18 எம்எல்ஏக்கள் தகுதி நீக்கம் செய்யப்பட்டார்கள். இதுவும் சட்டமன்ற பேரவை விதி இருக்கிறது. எனவே இந்த வாக்கெடுப்பு என்பது நடைபெற்ற பிறகு அறிவிப்பார்கள். இந்த அரசு நம்பிக்கை தீர்மானத்துக்கு இத்தனை பேர் ஆதரவு, இத்தனை பேர் எதிர்ப்பு, இத்தனை பேர் நடுநிலை வகித்தார்கள் என்று சொல்வார்கள். வராமல் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களையும் அப்ஸ்டெயின் என்று சொல்வார்கள். ஆனால் எப்படி பார்த்தாலும் 118 இருக்க வேண்டும். உதாரணமாக எதிர்த்தரப்பிலும் 100 ஈக்குவலாக வந்துவிட்டது அப்படி என்று சொன்னால் டை என்று சொல்வார்கள். அதாவது யாருக்கும் வாய்ப்பு இல்லை என்று சொல்வார்கள். அதற்காகத்தான் குறிப்பாக இது போன்ற நடைமுறைகள், எண்ணி கணித்தல் என்ற நடைமுறையில் வாக்களிக்கப்படும். இறுதியாக சபாநாயகர் இந்த தீர்மானம் வெற்றி பெற்றது என்று அறிவிப்பார். அல்லது அதற்கேற்ற போது உதாரணமாக ஒரு 4 எம்எல்ஏக்கள் வர முடியவில்லை என்று சொன்னால் அது அந்த தீர்மானத்தை தோல்வியில் சென்றுவிடும். நிறைய பேர் கேட்கிறாங்க, இருக்கிற எம்எல்ஏவில் பாதி இருந்தா போதும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் இதுக்கு கிடையாது. மெஜாரிட்டி நிரூபிக்க வேண்டும். 118 எம்எல்ஏக்கள் ஆதரவு தேவை என்பதுதான் சட்டப்பேரவை விதி கூறுகிறது. இதுதான் இந்த நடைமுறை.